நம்ம முன்னோர்களோட கர்மா உங்க ராசிப்படி எந்த வயசுல உங்களை பாதிக்கலான்னு ஒரு சின்ன கண்ணோட்டம் தான் இது. இது ஒரு பொதுவான ஜோதிட கணிப்பு. அதாவது நம்ம முன்னோர்களோட செயல்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசுல சில சவால்கள் வரலான்னு சொல்லுது. முதல்ல பாத்தீங்கன்னா சில ராசிக்காரங்களுக்கு இந்த பாதிப்பு 30கள்ல வரலாம். உதாரணத்துக்கு ரிஷபத்துக்கு 35 வயசுலயும், சிம்மத்துக்கு 33லயும், கும்பத்துக்கு 32லயும், மீனத்துக்கு 34 வயசுலயும் வரலான்னு சொல்றாங்க. அடுத்ததா மத்த ராசிகளை பார்ப்போம். மேஷம் விருச்சிகம் ராசிகளுக்கு 38 வயசுலயும், மிதுனத்துக்கு 30லயும், கன்னிக்கு 27லயும், துலாமிற்கு 31 வயசுலயும், மகரத்துக்கு 36 வயசுலயும் இது நடக்கலாம். ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கடகம் தனுசு ராசிகளுக்கு இது ரொம்ப லேட்டா, அதாவது 90 மற்றும் 99 வயசுல வரலான்னு சொல்லப்படுது. கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதெல்லாம் ஒரு பொதுவான கணிப்பு மட்டும்தான், சரியா? ஒருத்தரோட தனிப்பட்ட ஜாதகம், அதுல 6ஆம் 8ஆம் 12ஆம் பாவங்கள், சனி ராகுவோட நிலை, அப்புறம் தசாபக்தி காலங்களும் எல்லாத்தையும் வச்சுதான் துல்லியமா சொல்ல முடியும். சுருக்கமா சொன்னா, உங்க ராசியை வச்சு முன்னோர்களோட கர்மாவால வரக்கூடிய ஒரு சவாலான காலகட்டத்தை பத்தின ஒரு பொதுவான ஐடியா தான்